ஏம்மா, உங்களால கொலைகாரன் அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். 1000 பேர் என்ன, லட்சம் பேருக்கு நடுவில் அவன் நின்னாலும் அவனை கண்டிப்பா என்னால அடையாளம் காட்ட முடியும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார், அவன் பார்வையில இருந்த அந்த வெறிய நான் எந்த மனுஷங்கிட்டையும் பார்த்ததில்லை சார். கொலை செஞ்சுட்டு அவன் எதிர்க்க நின்னப்போ ஒரு பயங்கரமான மிருகம் மாதிரி இருந்தான் சார். அவனோட அந்த கண்கள், அந்த உருவம் என்னோட மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. மிஸ் கீதா, இந்த கொலைக்கேஸ்ல மெயின் விட்னஸ் நீங்க தான். சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா சார், என் உதவி உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. தேங்க்யூ. அம்மா, இந்த பையன் யாரு? இவன் என்னோட அக்கா பொண்ணு. மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல இவனோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஓ, ஐ சீ. இப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நந்தினி எஸ்டேட். அந்த எஸ்டேட் ஸ்கூலுக்கு டீச்சர் வேணும்னு விளம்பரப்படுத்தி இருந்தாங்க. நான் அப்ளை பண்ணிருந்தேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து. அப்படின்னா ஒரு வெரி லக்கி. அந்த எஸ்டேட் ஒரு மனோகர் மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்களா? மிஸ்டர் மனோகர் உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட். காலேஜ் வரைக்கும் ஒன்னா தான் படிச்சோம். இப்போ அவன் எஸ்டேட் ஓனர். இருந்தாலும் நாங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்கலன்னா தலை வெடிச்சிரும். சரிங்க, நான் புறப்பட்டுங்களா? சரிங்க. எப்படி போக போறீங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த மேனேஜர் வருவாரு கடிதம் செய்திருந்தாங்க. ஆமா, சும்மா இடது கால வச்சே வரலாம். தங்க போறதா இருந்தா தானே வலது கால வச்சு வரணும். 2 நாள்லயோ 3 நாள்லயோ போறவங்க எந்த கால வச்சு வந்தா என்ன? ஏன் சார், ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? முதலாளி தங்கமானவர். ஆனா அவருக்கு 6 வயசு பெண் குழந்தை ஒண்ணு இருக்குது. பேரு சோபா. பத்திரகாளி. ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ருத்ர தாண்டவம் ஆடும். கட்டடத்துல சிமெண்ட் எல்லாம் உதிரும். அதனாலதான் வேலைக்கு வரவங்க யாரும் இங்க நிலைக்கிறதா இல்ல. இவ்வளவுதானா? நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். குழந்தைங்க என்ன அப்படிதாங்க, எதையாவது கேட்கும், அதை கொடுன்னு அடம் பிடிக்கும், அழும். அப்ப எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டோம்னா சரி. காலமாட்டில பால் கறக்க முடியுமா? கொம்பு முளைச்ச குதிரை எங்கம்மா இருக்குது? ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாய் வேணும்னு கேக்குது. எங்கம்மா போறது? ஆனா இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னா கூட செத்து போன எங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படின்னு கேட்டா, நீ செத்து போய் கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படி தயாரா? கொஞ்சம் யோசனை தான். நீங்க என்ன சார், தாய் இல்லாத குழந்தைன்னா இப்படித்தான் ஏதாவது அமக்கலம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் இந்த பங்களா அமைதியா பராசக்தி விளையாட ஆரம்பிச்சுட்டா. நீங்களே சேர்ந்து விளையாடுங்க. இந்த வந்துற சரியான அடி. நிறுத்துமா, நான் தான் உன்னோட புது டீச்சர். இப்படி எல்லாம் பேசலாமா? சோபா நல்ல பொண்ணு இல்ல? கிடையாது, என் சோபா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் உன் கிட்டத்தான் வருவேன். நல்ல வேலை ரத்தம் வரல. இந்த வீட்டை இந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கி ரத்தம் வராத முதல் கேஸே நீங்க தான். ஏமா, 4:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, 5:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, விடிஞ்சு காலையில 4:45 ஒரு வண்டி இருக்கு. எந்த வண்டிக்கு டிக்கெட் புக் பண்ண? எந்த வண்டிக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். இந்த வேலையை நான் விட போறதா இல்ல. முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப சரி, எல்லாரும் வாங்க. வாங்கடா. இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு அடிபட்டு ரத்தம் வரல, நாளைக்கு ரத்தம் வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால அந்த அம்மா ரத்தம் எந்த குரூப்னு தெரிஞ்சு ஒரு 7 பாட்டில் வாங்கி வைங்க. இந்த வீட்டுக்கு நான் மேனேஜர். எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரையும் நான் கழிக்கிறேன். அளவிடுங்க. சோபா குட்டி, சாப்பிட போலாமாமா? சாப்பிடலன்னா யானை பலம் குறைஞ்சு அப்புறம் நீ குச்சி மாதிரி ஆயிடுவேன். சோபா, ஆண்டி போய் சொல்லுவேனா? நீயும் உங்க டாடி மாதிரி பலசாலி ஆகணும்னா நேரத்தோட நிறைய சாப்பிடணும். பாப்போம். சோபா,
நீ சாப்பிட்டா தான் டாடி வருவாரு. ஷோபா ப்ளீஸ், ஷோபா நில்லுமா. அடிவாய் ஆனைக்குட்டி போலே. தலையில அடிப்பட்டது வலிக்குதா? நீ முத்தம் கொடுத்தா சரியா போயிடும். ஆண்டி நான் அடிக்கலே, என் மேல கோவமா? இல்லடி ராஜாத்தி, இல்லம்மா. எங்க வீட்டு குழந்தைதானா இப்படி சாப்பிடுதே? ஏண்டா புட்டு வாங்கிட்டு மீட்டிங்ல கைதட்டுற பழைய புத்தி போகுதா? ஏண்டா ஒவ்வொருத்தனும் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி கெஞ்சிலீங்களா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு? ஒரு பருக்கை சாப்பிட்டுதா இந்த அம்மா வந்த உடனேயே சோபாவை சாப்பிட வச்சுட்டாங்க.
உங்ககிட்ட ஏதோ ஒரு வச்சி இருக்கு, அந்த மை இருந்தா கொஞ்சம் வலிச்சு ஒரு டப்பால போட்டு கொடுங்களேன். எதுக்கு? எதுக்கா? அதை வச்சு நான் பல வேலை செய்ய வேண்டியது. What is your name? My name is Raju. My name is Shobha. Dear friends, நீ இந்த பொம்மையை வச்சுக்கடா.